இறைவனால் படைக்கப்பட்டவன்தான் மனிதன். இறைவனின் அடிமைகளான மனித இனம் தன்னை படைத்த இறைவனை முற்றிலும் புறக்கணித்து விடுகிறது. தரமிழந்த வாழ்க்கை நடத்தும் தரங்கெட்டவனாக மனிதன் திகழ்கிறான். மனிதன் யார்? அவனை படைத்தது யார்? அவன் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இவ்வுலகத்துடன் மட்டும் மனித வாழ்க்கை முடிந்து விடுகிறதா? மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற பல தகவல்களை திருக்குரான் வழங்குகிறது. அப்படிப்பட்ட செய்திகளை இந்த பதிவில் காண்போம். أَوَلَا يَذْكُرُ الْإِنسَانُ أَنَّا خَلَقْنَاهُ مِنْ قَبْلُ وَلَمْ يَكُ شَيْئًا. இதற்கு முன்னர் ஒரு பொருளாகவும் இல்லாதிருந்த அவனை நாமே மனிதனாக படைத்தோம் என்பதை அவன் நினைத்துப் பார்க்க வேண்டாமா? Does not the man remember that we created him before, when he was nothing?